இறை வார்த்தை ஒரு தேனை போல இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேன் கிடைச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நக்கி பார்க்குறோம். அவ்வளவு சுவை, அவ்வளவு இனிமை. அப்போ அந்த தேன் என்ன பண்ணுறது, நமக்கு மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது. உடலில் ஏதாவது குறைபாடுகள், அதாவது ஏதாவது பிரச்சனைகள், அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மருத்துவர்கள் நமக்கு தேனை கொடுக்குறாங்க. உடலை சுத்தப்படுத்துவதற்கு, அதே போல் உடல் மெளிருவதற்கு, நமக்கு தேவையான சத்துக்களை உடலுக்கு தேவையான வலிமையை, ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தேன் பயன்படுகிறது. அப்போ இறைவார்த்தை எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த தேனை விட இனிமையானதாக இருக்கிறது. நம்முடைய நாவுக்கு இனிமையானதாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், தேன் சாப்பிட்ற அப்படியே ஒரு குச்சி கொட்டுறோம், சரிங்களா? அதோட சுவை, அதை அப்படியே அதை அறிந்து உணர்ந்து நம்ம அப்படியே உச்சி கொட்டக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்போது அதை விட மேலான இந்த இறை வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம திருப்பால் 119 இறை வார்த்தை 103 இப்படியாக வாசிக்கிறோம். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. இப்போ தேனினும் இனிமையானவை, தேனை விட ஒரு இனிமையான பொருள் இருக்குது அப்படின்னா அது இறை வார்த்தை தான். அந்த இறை வார்த்தை வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இனிமையான வாழ்வை பெற்றுக்கொள்வோம்.